ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து உங்களோட கிரேட் 6ல் 7வது யூனிட்டில் உங்கள் ஆக்டிவிட்டி 6 பார்க்க போகிறோம். இது வந்து ஓகே சார். உங்களோட டேர்ம் எக்ஸாமில் இது கொஞ்சம் தேவைப்படும். இதுலேருந்து அதே மாதிரி சொற்களும் இடைவெளி நிரப்புகள் இருக்கலாம். இது தேவைப்படும். அப்போ இதை நம்ம பார்ப்போம். ரீடுன்னா வாசிங்க. ரீடுன்னு சொல்றது வந்து வாசிங்கன்னு சொல்றது. வாசி த ஸ்டோரி, கதைய வாசிக்கிட்டா. இது நான் கதைக்கிற விலங்கு தானே? எஸ் சார். சரி. எப்படி ரீடுன்னா வாசி. இது உங்களோட எக்ஸாம்ல என்ன செய்யும்? உங்களோட டேர்ம் எக்ஸாம்ல உங்களோட இடைவெளியில் நிரப்புறதுக்கு இது அதிகமாக வரும். அப்போ இது நம்ம என்ன செய்யணும்னா கட்டாயம் படிக்கணும். ரீட் வாசி த ஸ்டோரி. த ஸ்டோரின்னா கதையை வாசி. உங்களோட மைக்கை நீங்க மியூட் பண்ணுங்க. ரீட் த ஸ்டோரி எண்டுன்னு சொல்றது வந்து மற்றும். எண்டுன்னு சொல்றது மற்றும். ஆன்சர் விடை எழுத வேண்டும். த கொஸ்டின்ஸ் வினாக்களுக்கு விடை எழுதுங்க. அப்போ ஸ்டோரி ஒரு கதையை, ஸ்டோரின்னா கதையை வாசிச்சுட்டு நீங்கள் இந்த வினாக்களுக்கு என்ன செய்யணும்? விடை எழுத வேண்டும். ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஒன்ஸ் அப்பான் அ டைம்னு சொல்றது முன்னொரு காலத்துல. நம்ம கதைகள் சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம்? இந்த சொற்களை நம்ம பாவிப்போம். முன்னொரு காலத்தில். அதுக்கு நம்ம சொல்ற எப்படி? ஒன்ஸ் அப்பான் அ டைம் there was an ant. there was an ant. there was an ant என்றா ஒரு கரையான். ஒரு கரையான். நீங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க, பரவாயில்ல. ஓகே சார். there was an ant. ஒரு கரையான் வந்து there wasக்கு என்ன அர்த்தம்? காணப்பட்டது அல்லது இருந்தது. and மற்றும் என்ன? கிராஸ் ஹோப்பர். கிராஸ் ஹோப்பர்னா ஒரு வெட்டுக்கிளி. அப்போ ஒரு வெட்டுக்கிளியும் கரையானும் என்ன செய்துக்காம்? இருந்ததாம். அது காணப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அப்பான் அ டைம்னா முன்னொரு காலத்தில். தேக்கு நம்ம தமிழ்ல படிச்சல என்ன? தேன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவர்கள். அவர்கள். இங்க இங்க நம்ம மிருகங்களுக்கு நம்ம அவர்கள் என்று சொல்றது இல்லை, அவைகள். லிவ்டுன்னா வாழ்ந்தன. லிவ்டுன்னா வாழ்ந்தன. இன் ஒரு லிவ்டின் நம்ம ஐ லிவ் இன் சம்மந்திரை, ஐ லிவ் இன் கல்மின்னு சொல்லுவோம் தானே. அப்போ அதே மாதிரி லிவ்வுக்கு வந்து இன் யூஸ் பண்ணுவோம். கிராசின்னு சொல்ல வந்து புல் நிறைந்த. மீடோன்னு சொல்ல வந்து எப்படின்னா பசும் புல் நிறைந்த அந்த இடங்களை நாம மீடோ, கிராசி மீடோன்னு சொல்லுவோம். பசும் புல்கள் நிறைந்த இடங்களை. இட் வாஸ் த சம்மர் டைம். இப்போ அது எப்படியாப்பட்ட நேரம்னா சம்மர்னு சொல்லி நம்ம 4 காலங்கள் படித்தோம்ல. சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம்னு சொல்லி 4 காலம் படித்தோம். சம்மர்னு சொல்றது வந்து வெயில் காலம், நல்ல கோடை காலத்தை நம்ம சொல்றோம் சம்மர் டைம். தி ஏண்ட்னு சொல்றது வந்து அந்த கரையான் வந்து ஒர்க்ட்னா வேலை செய்ததான். ஒர்க்ட்னா வேலை செய்தது. all day longனா தெரியுமா உங்களுக்கு? நீண்ட நாட்களாக. எல்லா நாளும். நீண்ட நாள் என்ன? எல்லா நாளும். இப்போ நீங்க வாசிங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் இருந்து. Once upon a time. Once upon a time. Once upon a time. There was an ant and a grasshopper. There was an ant and a grasshopper. And grasshopper. அடுத்தது? They lived in a grassy meadow. Meadow. It was
that summertime. The ant worked all day long. ஓகே, அடுத்தது வாசிங்க அப்போ. It hurried. It Yes, carried sir. it carried It hurried food. food. அப்ப இட்டுன்னு சொல்ற வந்து எதை பத்தி பேசுறாங்கடா? அந்த கரையானை பத்தி. இந்த கரையான் என்ன செய்தான்? இந்த கரையான் கெரீடுன்னு சொல்ற வந்து சுமக்குறீங்க பாருங்க. இந்த கரையானை பாருங்க என்ன செய்யுது? உணவு. இது ஒரு அரிசின்னு எடுப்போமே, அரிசிக்கு என்ன செய்யுது? சுமக்குது. கெரின்னா சுமக்குறது. நீங்களும் என்ன செய்வீங்க? ஸ்கூல் பேக்கை சுமப்பீங்க. ஐ கேரி ஃபுட். ஃபுட்னு சொல்றது வந்து என்ன? உணவு. ஃபுட்னு சொல்றது உணவு. உணவு. வாசிங்க பாப்போம். உணவு. The ant The was ant tired. the ant was tired. எப்படி வாசிங்க? The ant was the ant tired. the ant We are sir. the ant The ant was tired. tired. The ant was The ant was tired. the ant was tired. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ant வந்து கடுமையாக டயர்டா இருந்துக்காம். டயர்டா களைப்பேனா சார்? களைப்பு. டயர்டுன்னா களைப்பு. டயர்டுன்னு சொல்ல வந்து களைப்பு. பட்டுண்டா ஆனால். ஆனால். வாசிங்க பாப்போம் கேளுக்கு. But it went far all way to find food. Away. It went Away. far away Went far away to find food. to find food. அப்போ இங்க இட்டுன்னு சொல்ற வந்து என்னது? கரையான். இந்த கரையான் வந்து என்ன செய்துக்கான்? வெண்ட்ன்னு சொல்ற வந்து என்ன தெரியுமா? கோரிக்கு தானே. கோ தெரியுமா உங்களுக்கு? Yes sir. கோட பாஸ்ட் டென்ஸ். கோண்டா நேனுக்கு நம்ம வெண்ட்ன்னு யூஸ் பண்ணோம். இட் வெண்ட் ஃபார் அவே. ஃபார் அவேன்னு சொல்ற வந்து தூரம், தொலைவில் என்ன செய்தான்? தொலைவில் போனிக்காம். டூக்கு என்ன அர்த்தம்டா? இக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி? இக்கு. இங்கல வாரதோட இக்குன்னு ஃபைண்டுன்னா கண்டுபிடிப்பதற்கு. என்னத்தையும் உணவை. ஃபுட்னா உணவு. ஆனால் அந்த அந்த கரையான் வந்து என்னையாம்? சரியான டயர்டாம். கரையானுக்கு வந்து 7 அந்த அளவுக்கு டயர்டா இருக்கு. இப்போ நீங்க ஸ்கூல் கலைஞ்சி வந்தீங்கன்னா டயர்டா இருப்பீங்களவா? களைப்பா இருப்பீங்க. அதே மாதிரி கரையானுக்கு சரியான களைப்பாம். ஆனா என்ன செய்துக்காம்? உணவு தேடுறதுக்கு ஒரு நெடுந்தூரங்கள் என்ன செய்து கொண்டு இருந்திருக்கு? போனிக்காம், சென்றதாம். வாசிங்க. The grasshopper laughed. எப்படி? laughed. இது வந்து if சவுண்ட். எஃப் எடுக்கணும். laughed. எப்படி? laughed. The grasshopper laughed சொல்றது வந்து சிரிக்கிறது. சத்தம் போட்டு நக்கலுக்கு நம்ம சிரிப்போம் தானே. Yes சத்தம் sir. போட்டு நக்கலை சிரிக்கிறது தான் laughed. அப்ப அந்த grasshopper என்ன செய்திருக்காம்? laugh atன்னா உன்னை பார்த்து சிரிச்சுக்காம். the laughed at the ant. என்ன அர்த்தம்? அப்ப அந்த grasshopper வந்து ant பார்த்து, அந்த கரையானை பார்த்து என்ன செய்திருக்காம்? சிரிச்சிக்காம். வாசிங்க தொடர்ச்சியா. இங்க அடுத்து why can't you rest? Why can't you rest? Why என்ன? ஏன். why ன்னு சொல்றது வந்து ஏன். why ன்னு சொல்றது வந்து ஏன். can't you உன்னால முடியாது. ஏன் உன்னால முடியாது. ரெஸ்ட்னா ஓய்வெடுக்க. அப்ப அந்த கிராஸ் ஓப்பர் வந்து என்ன செய்துக்கு? அந்த ஏன்ட்ட
அந்த கரையானை பார்த்து சிரிச்சிட்டு கேட்குது ஒரு கேள்வி, ஏன் நீ ரெஸ்ட் எடுக்க இல்லை, ஏன் உன்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது? திரும்ப வாசிங்க அப்போ ஃபுல்லா வாசிங்க Why அப்போ. do வை டு why do you work so hard, dear ant? வை டு யூ, வைன்னா ஏன், வை டு யூ Do யூ ஒர்க், ஒர்க்குன்னு என்ன அர்த்தம்? work வியாடஸ் யுவர் வேலை. ஃபாதர், வியாடஸ் யுவர் ஃபாதர் ஒர்க், உங்களோட வாப்பா எங்க வேலை செய்யற அப்படி. அப்ப ஏன் நீ இவ்வளவு ஏன் இப்படி வேலை செய்யறாய்? சோ ஹார்ட், சோன்னா மிகவும் கஷ்டப்படுறாய், ஏன் நீ மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாய்? டியர் அண்ட், அன்பான கரையானே, அன்பான கரையானே, ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாய்? அடுத்த வாசிங்க. This is summer. The grasshopper child. திஸ் Harm இஸ் let's இல்ல இல்ல வரீங்க, enjoy. மற்ற வாசிக்கணும், விளங்கப்படுத்துற இல்லையா, விளங்கப்படுத்த தேவையில்லையா? Okay, திஸ் sir. இஸ் திஸ் இஸ் சம்மர், திஸ் இஸ் சம்மர்னு என்ன அர்த்தம்? கோடை காலம், வெயில் அடிக்கிற காலம். வெயில் அடிக்கிற காலம் நம்ம வயலுக்கு மழகம் தானே, நல்லது தானே. அப்ப வெயில் அடிக்கிற கோடை காலம் தானே. த கிராஸ் ஹாப்பர் செட், செட்டுண்டா சேட பாஸ்ட், சொன்னது. கிராஸ் ஹாப்பர் என்ன செய்ததுக்கு? சொன்னிக்கு. யாருக்கு சொன்னிக்கு? கரையானை பார்த்து, இந்த கரையானை பார்த்து சொன்னது. சொன்னது. ஓகே வாசிங்க அப்போ. Come, let's enjoy. Just dance with me. ஓகே, கம், கம்முன்னு என்ன அர்த்தம்? வா. வா, கம். லெட்ஸ் என்ஜாய், லெட்ஸ்ன்னா அந்த வோம்னு தமிழ்ல முடியும், வோம், வோம்னு முடியும். எப்படி? என்ஜாய்னா மகிழ்வோம். அப்ப லெட்ஸ் என்ஜாய்னா மகிழ்வோம். மகிழ்வோம். லெட்ஸ் கோண்டா, லெட்ஸ் கோ, போவோம். போவோம். லெட்ஸ் கம், போவோம். வருவோம். வருவோம். லெட்ஸ் ஸ்டடி, படிப்போம். படிப்போம். அப்படி. ஜஸ்ட், ஜஸ்ட்னா சும்மா, ஜஸ்ட்னா சும்மா. டான்ஸ், டான்ஸ்னா என்ன? டான்ஸ் நடனம். நடனம் ஆடு. வித், வித்னா உடன், என்ன தமிழ்ல என்ன சொல்ற? வித்தன்னா உடன். வித்னா உடன். டான்ஸ் வித் மீ, மீண்டா என்னுடன். டான்ஸ் வித் மீண்டா என்னுடன் என்ன செய்? நடனம் ஆடுன்னு சொல்லுது. டான்ஸ் ஆன். பட் நம்ம என்ஜாய் பண்ற நடனம் ஆடலையுமே இப்ப சந்தோஷம் அறியல நம்ம செய்வோம். எஸ் அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கும்போது என்ன செய்வோம்? நடனம் ஆடுவோம். அப்ப அப்ப இதுக்கு ஏன் கஷ்டப்படுறவர் யாரு? இங்க கரையான். அதையா என்ஜாய் பண்ணி மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறவர் யாரு? கிராஸ்கோப்பர். கிராஸ் ஹாப்பர். தி ant, தி antன்னு சொல்றது எதை? அந்த கரையான். did not, இது எப்படி சொல்லணும்? லிசன், எப்படி சொல்லுங்க? லிசன். தி ant did not, லிசன் கேளு, எப்படி? அவதானி இல்லாட்டி கேளு. கேளு. அப்ப அந்த கரையான் வந்து கேட்டிக்கா கேட்கலையா? கேட்டுச்சு. did not, did not listen, அப்ப கேட்கவில்லை, எப்படி? கேட்கவில்லை. கேட்கவில்லை. டு த கிராஸ் ஹாப்பர், அப்ப கிராஸ் ஹாப்பர் வந்து வா நம்ம சந்தோஷமா இருப்போம்னு சொல்ல, கிராஸ் ஹாப்பர் வந்து அப்படி சொல்ல, என்ன கரையான், அந்த கரையான் வந்து கேட்டிக்கா கேட்கலையா? கேட்கல. கேட்கலன்னா அப்ப என்ன செய்வார்? அவர் இன்னும் வேலை செய்துதான் இருப்பாரு. இட் இக்னோர்ட், என்ன வாசிங்க? சார் திருப்பி வாசிங்க சார். இட் இக்னோர்ட், வாசிங்க. இக்னோர்டு, இக்னோர்ட். இக்னோர்ட். இக்னோர்டா என்னன்னா கவனிக்காம உதற, நம்ம கவனம் செலுத்தாம இருக்கிற, அதான் இக்னோர் பண்றேன்னு சொல்றேன். இக்னோர் பண்ற, கவனம் எடுக்காத. அப்ப இங்க இட்டுண்டு வந்து எதை சொல்லுதுன்னா, இது வந்து கரையான, கரையான் வந்து என்ன செய்திருக்காம கணக்கெடுக்கல. யாரை? இந்த கிராஸ் ஹாப்பர். கிராஸ் ஹாப்பர் சொன்னிக்கு தானே வா நம்ம டான்ஸ் அடிப்போம் சந்தோஷம் இருப்போம்னு சொன்னத, அந்த கிராஸ் ஹாப்பர் அந்த கரையான் வந்து கேட்காம உதறிட்டு, நம்ம இக்னோர் பண்றோம்னா கணக்கெடுக்காம விட்டுட்டு.
இங்க வாசிங்க. Don't waste this. Sir, அது என்ன சார்? சான்ஸ் 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 Dance. சான்ஸ் சான்ஸ் Chance. டியர் and Chance, dear and. said Said the grasshopper. that the grasshopper. 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 Hopper. Hopper. grasshopper. Don't அந்த செய்யாதே என்று வரும். டோன்ட் வேஸ்ட். வேஸ்ட்னா என்ன செய்யற? நம்ம வீணாக்குற. அப்ப வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட்னா வீணாக்காதே. டோன்ட் பிளேண்டா? Don't. டோன்ட் பிளேண்டா எப்படி? விளையாடாதே. Yes, sir. டோன்ட் ரன். ஓடாதே. ஓடாதே. அப்படி வரும். திஸ்ன்னா இந்த சான்ஸ். சான்ஸ் சொல்ல வந்து சந்தர்ப்பம். டியர் and இந்த சான்ஸை நீ என்ன செய்யாத? இந்த சந்தர்ப்பத்தை நீ வீணடிக்காம என்ன செய்ய? என்னோட வந்து விளையாடு அப்படி சொல்றாரு. சரியா? செட்னா சொன்னது. த கிராஸ்ஹாப்பர். அப்ப கிராஸ்ஹாப்பர் என்ன செய்யுது? கஷ்டப்பட்டு உழைன்னு சொல்லுதான். இல்ல என்னோட வந்து ஆடு நேரங்களை வீணடிக்காம என்னோட வந்து ஆடு பாடுன்னு சொல்லுதான். Grasshopper, sir. ஓ விளங்காது சார் காய்ச்சது. கிராஸ்ஹாப்பர் என்ன சொல்லுது? நல்லா கஷ்டப்பட்டு உழைன்னு சொல்லி கரையாண்டு சொல்லுதா? இல்ல என்னோட வந்து ஆடுன்னு சொல்லுதா? என்னோட வந்து ஆடுன்னு சொல்லுது. நோன்னா இல்ல. நோ இல்லை. இட்ஸ் யூ. இங்க பாருங்க, இட்ஸ் இருக்கு. அப்ப எப்படி அர்த்தம்னா இட் இஸ். எப்படி? It's. இட் இஸ் யூ. நீதான். இல்லை, நீதான். ஹூ வேஸ்ட் டைம். நீதான் என்ன செய்யற? நேரத்தை வீணடிக்கிற. கிராஸ் ஹோப்பர். டியர் கிராஸ் ஹோப்பர். நீதான் நேரத்தை என்ன செய்யறாய்? வீணடிக்காய்ன்னு சொல்றாரு. சூன்னா சீக்கிரம். எப்படி? சீக்கிரம். சீக்கிரம். த சம்மர். இந்த கோடை காலம். அதாவது இந்த வெயில் காலம் வந்து வில் எண்ட். எண்டுன்னு சொல்றது என்னன்னா முடிவடைஞ்சிடும். எண்டுன்னா முடிவடைஞ்சிடும். இங்க எண்ட் இருக்கு. இங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான். எண்ட் மற்றும் யூண்டா யார? நீ. கிராஸ் ஹாப்பர். வில் ஹேவ்ண்டா வைத்திருக்க வேண்டும். வில் ஹேவ். டு ரிப்பெண்ட். என்ன தெரியுமா? மனம் வருந்துது. என்ன? மனம் வருந்துதல். மனம் வருது. நம்ம ஒரு கஷ்டம் ஒரு தப்பு செஞ்சோம்னா மனம் வருதுல்லவா? நம்ம செய்துட்டே வேண்டி சொல்லி நம்ம ஒரு தப்பு செஞ்சோம்னா ஒரு மனம் வருந்துன்னு சொல்றது. அதான் ஆஃப் யுவர் லேசினஸ். லேசினஸ்னா சோம்பேறித்தனம். என்ன? சோம்பேறித்தனம். யுவர்ண்டா உன்னுடைய. அப்ப என்ன செய்யப்படுறது? கரையான் வந்து என்ன சொல்லுது? சீக்கிரமா இந்த கோடை காலம் வந்து முடிய போகுது. முடிஞ்சு நீ என்ன செய்யப்படுறா? உன்னுடைய லேசினஸ். நீ இப்ப மாய்ச்சல் பட்டு விளையாடாம சும்மா இருந்தாய் தானே, அதை நினைச்சு நீ ஒரு நாளைக்கு மனம் வருந்த போறா என்று என்ன செய்து கரையான் சொல்லிட்டு போகுதான். தி ஏண்ட். அந்த கரையான் வந்து வாஸ் ரைட்னா சரியானதாக இருந்துட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சம்மர் வந்து முடிஞ்சிட்டுன்னு சொல்லுது. ரைட். அப்ப கரையான் சொன்னது சரிதான். சம்மர் அந்த கோடை காலம் வேனிஸ்ட். என்ன? வேனிஸ்ட்னா அப்படியே மறைஞ்சு போயிட்டு. நினைச்சதை விட வேகமா மறைஞ்சு போயிட்டு. சம வேனிஸ்ட்னா கோடை காலம் வேனிஷ் ஆயிட்டு மறைஞ்சா ஓட்டம்னா இலையுதிர் காலம். மரங்கள் இருக்கிற இலையெல்லாம் வந்து உதிர்ற காலம். அண்ட் வின்டர் கேம் நெக்ஸ்ட். அண்ட் வின்டர்ன்னு சொல்றது வந்து மாரி காலம் அல்லது குளிர்காலத்துல நம்ம வின்டர்ன்னு சொல்லுவோம். கேம் வந்தது. கேம்னா வந்தது. நெக்ஸ்ட் அடுத்து அப்போ ஓட்டம் அந்த இலையுதிர் காலம். மரங்கள் இருக்கிற இலையெல்லாம் உதிர்ந்து அடுத்து வந்து வின்டர் மாரி காலம், குளிரான காலம் அடுத்ததா வந்துட்டான். அப்போ என்ன நடக்க போகுது பார்ப்போம்.
The days were cold. Coldனா குளிரான காலம். கோல்டுன்னா தி டேஸ்னா நாட்கள். நாட்கள் வந்து எப்படி இருக்கு? குளிரான காலம் இருக்கும். நாட் ஹாட். நாட் ஹாட்னு சொல்லும்போது சம்மர் இல்லை, வெயில் இல்லை. ஹாட்னா கொஞ்சம் சூடு இல்லையா? ஸ்னோ. ஸ்னோன்னு சொல்றது வந்து பனி. ஸ்னோன்னா என்ன? பனி. பனி தெரியுமா உங்களுக்கு? பனி Yes, sir. பனி. began to fall. began to fallனா fallனா விழுகிற மேல இருந்து கீழே விழுறது நம்ம fallன்னு சொல்லுவோம். began என்றா ஆரம்பிச்சிக்காம். began என்று சொல்றது ஆரம்பிச்சிக்காம். அப்ப ஸ்னோ பனி வந்து விழுகிறதுக்கு ஆரம்பிச்சிக்காம். அதாவது பனி வர தொடங்கிட்டான். பனி வர தொடங்கிட்டான். தொடங்கிட்டு. இட் வாஸ் ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்னா நம்ம இது ஃப்ரிட்ஜ் இருக்கு தானே, ஃப்ரிட்ஜுக்குள்ள உறையிறது. Yes, sir. அது நம்ம ஃப்ரீசிங்னு சொல்லுவோம். ஃப்ரீஸ் உறைஞ்சிக்கா, உறைஞ்சதா. தி கிராஸ் ஹாப்பர். அந்த கிராஸ் ஹாப்பர் வந்து குட் நாட் முடியாமல் பெய்தாம். சிங் பாடுவதற்கு முடியாமல் பெய்தாம். முன்ன என்ன செஞ்சாரு? கோடை காலம் கொஞ்சம் சூடு இருந்துச்சு. அவர் வெளியில வந்து ஆடி பாடினாரு, வா நம்ம பாடுவோம்னு சொன்னாரு. ஆனா இப்ப வந்து குளிரான காலம், நல்ல உறைஞ்ச காலத்துல அவரால் பாடிக்கலாம் பெய்து. அதாவது அவரோட சந்தோஷமா இருந்துக்கலாம் பெய்தான். ஈட் அந்த ஈட்டுன்னு சொல்றது வந்து அந்த கிராஸ் ஹோப்பர். அந்த கிராஸ் ஹோப்பர் வந்து வாஸ் வெரி மிகவும் வாஸ் வெரி ஹங்க்ரி. ஹங்க்ரின்னு என்ன? ஹங்கிரினா பசி. பசி. ஹங்க்ரினா பசி. அப்ப நல்லா பசிச்சுக்காம, அதுக்கு நல்லா பசி. பட்னா ஆனால். there was நத்திங்னா ஒன்றுமில்லை. டு ஈட் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லையா? ஓட்டம்ல என்ன? இலையெல்லாம் உதிர்ந்தா என்ன செஞ்சிடும்? சாப்பிட்றதுக்கு ஒரு கிராஸ் ஹோப்பர் சாப்பிட்றதுக்குரிய சாப்பாடு ஒன்றுமே இல்லையா? வேர் எங்கே? ஷெல் ஐ கோ நவ். ஷெல்லுக்கு தமிழ் அர்த்தம் இல்லை. ஐ கோ நவ்னா இப்ப. நான் இப்போ எங்க போறேன்னு சொல்லி புலம்புறாரு. யாரு? கிராஸ் ஹோப்பர். நான் இப்ப எங்க போறேன். ஹூ யாரு? வில் ஹெல்ப்னா உதவி செய்யுது. மீ என்னை. அது என்ன? யாரு எனக்கு யாரு உதவி செய்வாங்கன்னு சொல்லி கிராஸ் ஹோப்பர் கத்துறாரு, புலம்புறாரு. தி கிராஸ் ஹோப்பர்